गजाननं भूतगणादिसेवितं कपित्तजम्बूफलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजम्। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादं को न याति पराङ्गतिम्। गोष्पदीकृतवारीशम् अशकीकृतराक्षसं रामायण महामालारत्नं वन्दे अनिलात्मजम्। अञ्जनानन्दनं वीरं जानकी शोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम्। मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। अन्योन्यसदृशाकारो त्रैलोक्यगृहदम्पती इमौ युवां प्रणम्याहं भजाम्यद्य कृतार्थताम्. போன வாரம் நம்ம பார்த்தது சகர மகாராஜா பத்தின கதையோட கண்டினியூஷன். பகீரதன் கங்கையை பூமிக்கு வரவழைச்சது. பகீரதன் கடுமையான தவம் பண்ணி கங்கை பூமிக்கு வரவழைச்சதால கங்கைக்கு பாகீரதிங்கிற பேரும், ஜன்னு மகரிஷியோட காதுல இருந்து வந்ததால ஜானவிங்கிற பேரும் கங்கைக்கு ஏற்பட்டது. இந்த கங்கை ஸ்வர்க்கம் பூமி பாதாளம் வர பாஞ்சு கடைசியில கடல்ல போய் கலக்கிறது. இந்த கதைய விஸ்வாமித்திரர் சொல்றார் ராமருக்கு. பகீரதன் கங்கை நதியில அப்புறமா ஸ்நானம் பண்ணிட்டு குளிச்சுட்டு அந்த ஜலத்தால பித்திருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணிட்டு நிறைஞ்ச மனசோட தன் கடமையை நிறைவேற்றின திருப்தியோட தன் மூதாதையர்கள் நற்கதியை அடைஞ்ச அந்த சந்தோஷத்தோட அப்பா தன் கிட்ட ஒப்படைச்ச அந்த கடமையை நிறைவேற்றின ஒரு நிறைவோட, ஒரு பெரிய பொறுப்பு இல்லையா, அது ஒரு பெரிய பொறுப்பா இருந்தது அவருக்கு. 2-3 ஜெனரேஷனாவே இருந்தது அது. அது ஒரு பெரிய பாரம் தான். அத முடிச்சிட்டோம், ஒரு பாரம் இறங்கின ஒரு உணர்வோட. இக்ஷவாக்கு வம்சம் தன்னோட முடிஞ்சிடுமோன்னு அவருக்கு ஒரு கவலை இருந்தது. அது இல்லை அப்படிங்கிற நிம்மதி. ஏன்னா பிரம்மதேவர் வரம் கொடுத்துட்டார், தனக்கு ஒரு மகன் பிறக்க போறாங்கிற ஒரு ஆனந்தத்தோட. முன்னோர்கள பத்தின சிந்தனை இத்தனை நாள் இருந்தது. அதே மாதிரி ஃபியூச்சர் அடுத்த சந்ததியை பத்தின சிந்தனையும் இருந்தது அவருக்கு. 2 கவலை இருந்தது. சோ 2 கவலையும் போய், 2 கவலையும் இப்ப இல்லாம அயோத்தியாவுக்கு போய் கோசல தேசத்தை மந்திரிகள்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருந்தாரு இல்லையா. அந்த மந்திரிகள்கிட்ட இருந்து மறுபடியும் தன்னுடைய பொறுப்பை வாங்கிட்டு அயோத்தியால இருந்து ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ண ஆரம்பிக்கிறார். பகீரதனால இன்னைக்கு நாமளும் கங்கையில ஸ்நானம் பண்ணி பவித்திரமான மக்களாக நம்ம ஆகியிருக்கோம் இன்னைக்கு. கங்கா ஸ்நானம் பண்ணாதவங்க யாராவது இந்த ரெக்கார்டிங்கோ இந்த கிளாஸையோ கேட்கறவங்க இருந்தா தயவு பண்ணி ஸ்ரத்தையோட போய் கங்கா ஸ்நானம் பண்ணிட்டு வாங்கோ. இந்த சனாதன தர்மத்துல பிறந்த யாராக இருந்தாலும் அவங்க நிச்சயமா வாழ்க்கையில ஒரு தடவை கங்கையில ஸ்நானம் பண்ணணும். இப்பெல்லாம் அந்த காலத்துல காசி யாத்திரை போறேங்கிறதே ஒரு பெரிய பிரயத்தனம். வீட்டுல எல்லார்கிட்டையும் ஒப்படைச்சிட்டு பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சிட்டு நடந்து போய் குதிரையில போய் எந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த மாதிரி எல்லாம் இல்ல. இப்ப நமக்கு IRCTCலயே ஒரு பேக்கேஜ் இருக்கு, காஷி டூர் பேக்கேஜ். ட்ரெயின் ஃபிளைட் ரெண்டுமே இருக்கு ஆப்ஷன். ஸோ 3 நாள் தான். அவங்களே கூட்டிட்டு போய் அவங்களே கூட்டிட்டு வந்துடுவாங்க. ஃபேமிலியா புக் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து கூட புக் பண்ணிட்டு போயிட்டு வந்துடலாம். அவ்வளவு சௌகரியங்கள் இன்னைக்கு வந்திருக்கு. இங்க இந்த கங்கைக்கு இவ்வளவு நேரம் நம்ம சிவனுடைய கனெக்ஷன் பார்த்தோம் இல்லையா, சம்பந்தம் பார்த்தோம். விஷ்ணுடைய சம்பந்தமும் கங்கைக்கு இருக்கு. இது விஷ்ணு புராணத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. வாமன அவதாரம் நடந்தது இல்லையா. வாமன அவதாரம் நடக்கும்போது மகாவிஷ்ணு 2 அடியிலேயே பூமியையும் ஆகாசத்தையும் அளந்துடுறார். அப்ப அந்த ஆகாசத்தை அளக்கும் பொழுது கால் தூக்கி அளக்கிறாரு இல்லையா, பாதத்தை தூக்கி அளக்கும் பொழுது அந்த நகம் பட்டு அது அந்த இந்த கர்ப்போதகம் அப்படின்னு பேர் இருக்கு, அது ஓப்பன் ஆகி அதுல இருந்து அந்த உதக்கம் விஷ்ணுடைய பாதத்துல பட்டு அதுல வழிஞ்சு கீழே வந்ததாக கதை இருக்கு. ஆதிசங்கரரும் கங்கா ஸ்தோத்திரம் எழுதியிருக்கார். அந்த கங்கா ஸ்தோத்திரத்துல பார்த்தோம்னா
ஹரிபத பாத்திய தரங்கினி கங்கே ஹிமவிது முக்தா தவள தரங்கே அப்படின்னு கங்கைய ஸ்தோத்திரம் பண்ணி எழுதியிருக்கார். அதுல அவர் எழுதும்போது ஹரிபத பாத்தியா, ஹரியினுடைய பாதத்தில் பட்டு உற்பத்தி அங்கேருந்து உற்பத்தியாகி அலைகளுடன் கூடியவளாக வரும் கங்கையே தரங்கினி கங்கே ஹிமவிது முக்தா தவள தரங்கே. உன்னுடைய அலைகள் அந்த நுரைகள் எப்படி இருக்குன்னா தவள வெள்ளையாக இருக்கு. சரஸ்வதி ஸ்லோகம் சொல்லும் போது கூட யாக்குந்தேந்து துஷாரஹார தவளா. சோ அந்த தவளாங்கிறது வெண்மையை குறிக்குது. அந்த என்ன மாதிரியான வெள்ளை அப்படின்னா ஹிம விது முக்தா. ஹிமான ஸ்னோ, விதுனா நிலா சந்திரன். நம்ம கூட விதுசேகர பாரதி அப்படின்னு இருக்காரு இல்லையா இப்ப ஸ்ருங்கேரியில. சோ அங்க விதுசேகரான சந்திரசேகரான்னு அர்த்தம். சோ விதுசேகரமும் விதுவும் சந்திரனும் ஒண்ணுதான், ஒரே வஸ்துவை குறிக்கிறது. அடுத்தது முக்தா. முக்தான முத்து, முத்தும் வெள்ளையா இருக்கும். இந்த மாதிரியான வெண்மையுடன் கூடிய நுரைகளுடன் வருகின்ற கங்கை அப்படின்னு இது மூணோட ஒப்பிட்டு சொல்ற. சோ ஹரிபத பாத்தியான் தான் இங்க சொல்ற. ஆதிசங்கரர் ஹரியினுடைய பாதத்திலிருந்து வந்தவள். ஹரிபத பாத்திய தரங்கினி கங்கை ஹிமவிது முக்தா தவள தரங்கே தூரி குரு மம துஷ்கிருதி பாரம் குரு கிருபையா மம சாகர பாரம் பவசாகர பாரம். தூரி குரு, தூரி குருனா ரிமூவ், போக்கிவிடு. எதை போக்கிவிடு? மம துஷ்கிருதி, என்னால் என்னுடைய பாபங்களை. துஷ்கிருத, துஷ்கிருத்தன தவறாக நான் செய்த காரியங்கள், அதுதான் எனக்கு பாரமா, அதாவது பாப்பம் தானே எனக்கு பாரமா இருக்கு. இந்த பாப்பத்தை நான் எப்படி சம்பாதிச்சேன்னா செயல்கள காய்கம் வாச்சிக்கம் மானசம்னு சொல்றோம்ல, சொற்களால் செயல்களால் எண்ணங்களால் நான் செய்த பாவங்களை நீ ரிமூவ் பண்ணிடு, என்னை பவித்திரனாக்கி கொடு. துஷ்கிருதி பாரம், அதே எனக்கு ஒரு பாரமா இருக்கு. இந்த பாவமே பாவ மூட்டை அப்படின்னு சொல்றோம்ல, அந்த துஷ்கிருதி பாரம், அந்த பாவச்சுமையை எனக்கு போக்கி கொடு. கங்கையில ஸ்நானம் பண்றதுனால அந்த பாவம் போறதுன்னா கங்கைக்கு அந்த பாவம் சேருமானா கங்கைக்கு அந்த பாவம் சேராது. ஏன்னா அது அத்தனை பவித்திரமானது கங்கை. அதனால அவளால் பாவத்தை ரிமூவ் பண்ற, சோப்புல குளிச்சோம்னா சோப்புல தானே அழுக்கு போறது, சோப்பே அழுக்காயிடுறது, அந்த மாதிரியாக எல்லாம் இல்லாமல் கங்கை எப்பவுமே புனிதமானது, பவித்திரமானது. அதனால்தான் அதை ஞான கங்கான்னு நம்ம சொல்றோம். ஞானத்துல அசுத்தி கிடையாது. குரு கிருப்பையா பவசாகர பாரம், கிருப்பையா கருணையோடு, பவசாகர பாரம், இந்த பவசாகரம்னா இந்த சம்சார சாகரத்திலே என்னை தாண்டவை, நீந்தவை அப்படின்னு அர்த்தம். அதாவது மீண்டும் மீண்டும் பிறந்து மறுபடியும் பாப்பம் பண்ணி மறுபடியும் பாவச்சமத்தை சுமைய சுமந்து மறுபடியும் இறந்து பிறந்து இப்படியான சம்சார கடலை தாண்ட எனக்கு நீ அருள் பண்ணு. மாதர் கங்கே துவையோ பக்தா, யார் உன்னிடத்தில், துவயி யக பக்தா, உன்னிடத்தில் யார் பக்தி வைத்திருக்கிறார்களோ, கிலதம் திரஷ்டும் நயம சக்தக, அவனை அப்கோர்ஸ் யமக யமதர்மராஜன் திரஷ்டும்ன சக்தக, அப்படி ஓரப்பார்வை கூட, ஒரு கிளான்ஸ் கூட விட முடியாது. சோ கங்கை இடத்தில் பக்தி இருப்பவனுக்கு என்னைக்குமே மரண பயம் கிடையாது, மிருத்யு கிடையாது. ஹி பிகம்ஸ் இம்மார்டல் அப்படிங்கிற அர்த்தம். பிறப்பு இறப்பை தாண்டியவனாக ஆகிறான், ஞானியாக ஆகிறான். இதுதான் இங்க அந்த ஸ்லோகத்துல ஆதிசங்கரர் எழுதினது. அதுல ஒரு 2 ஸ்லோகம் சொல்லியிருக்கேன். எதுக்கு இது சொன்னேன்னா, விஷ்ணுவுடைய சம்பந்தம் கங்கைக்கு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக. ஹரித்வார்ல கூட ஹரிக்கி பௌரின்னு ஒரு இடம் இருக்கு. இந்த ஹரிக்கி பௌரின்னா விஷ்ணுவுடைய பாதம் அப்படின்னு ஒரு இடம். அங்கதான் கங்கா ஆரத்தி எல்லாம் நடக்கும். ரொம்ப பாப்புலர் இந்த கங்கா ஆரத்தி. அந்த கங்கா ஆரத்தி நடக்கிற இடத்துக்கு பேரு பிரம்மகுண்டம்னு பேரு. அது ஏன் அதுக்கு பிரம்மகுண்டம்னு பேருன்னா, அந்த சமுத்திர மத்தனம் நடந்தது இல்லையா, பார்க்கடலை கடையும் போது அமிர்தம் வந்தது. அந்த அமிர்தத்துக்கு தேவர்களும் அசுரர்களும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அதுல இருந்து ஒரு துளி சிந்தி செதறி அந்த இடத்துல விழுந்ததாக ஐதீகம். அந்த இடத்துல அதனால்தான் எல்லா இடத்துலயும் கங்கா ஸ்நானம் பண்ணிட்டு அங்கேயும் போய் கங்கா ஸ்நானம் பண்ணுவாங்க சாதாரணமா. இந்த ஒரு துளி அங்க விழுந்ததுன்னா அது எப்படி ஒரு துளி விழுந்தது, எப்ப விழுந்தது, யாரு பார்த்தா எல்லாம் நம்ம கேட்க கூடாது. இதெல்லாம் நம்ம புராணம் நமக்கு சொல்றதுன்னா அது ஸ்ரத்த தான், அப்படிதான் நம்ம எடுத்துக்கிறோம்.
இப்போ வந்து ஒரு ஒரு கார்ட்டூன் கேரக்டர் கிரியேட் பண்றாங்க. அந்த கார்ட்டூன் வந்து எல்லாம் இமேஜினேஷன் தான். எல்லாம் வந்து எதுவுமே சத்தியம் கிடையாது. ஆனா அந்த இமேஜினரி கார்ட்டூன்ல நடக்கிற விஷயங்கள்லாம் உண்மையிலேயே நடந்த மாதிரியும், அந்த கேரக்டருக்கு இத்தனை சக்தி இருக்கிற மாதிரியும் ஒரு அதெல்லாம் இமேஜினேஷன் தான். இட்ஸ் நாட் ட்ரூ, இட்ஸ் ஃபிக்ஷன். பட் ஸ்டில் அத கிரியேட் பண்றவனுக்கு அந்த குழந்தைங்கள கன்வின்ஸ் பண்ற சக்தி இருக்கு. இல் அ அவ்வளவு சக்தி அந்த கிரியேட்டருக்கு இருக்கு தான். அதனால அவன கன்வின்ஸ் பண்ண முடியுங்கிற நம்பிக்கையோட தான் அந்த கிரியேட்டரே இத கிரியேட் பண்றான். சோ நம்மளுடைய புராணங்கள் இமேஜினேஷன் கிடையாது. அது உண்மைதான். ஆனாலும் அத இமேஜினேஷன் இதெல்லாம் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லி இத டிஸ்மிஸ் பண்றாங்க. இதெல்லாம் வந்து வியர்டா இருக்கு. இது என்ன இது லாஜிக்கலாவே இல்ல அப்படின்னு சொல்லி அதை நம்ம டிஸ்மிஸ் பண்ணிடுறோம், கிண்டல் பண்ணிடுறோம். நமக்கு எது வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த்தோ அந்த சோர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த்தையே வந்து எல்லாத்தையுமே கிண்டல் பண்றது. நாமளும் வந்து கிண்டல் பண்றவங்க வலையில விழுந்துடுறோம். நாம மீன்ஸ் விழறவங்கள சொல்றேன். ஒரு எதுக்காக இந்த மாதிரி சொல்றதெல்லாம் நம்ம நம்புறோங்கிறது கூட தெரியாம அவங்க சொல்றதுதான் உண்மைங்கிற மாதிரி. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நாமம் போட்டான்டா அப்படின்னா ஏமாத்துறதுன்னு பண்ணிட்டாங்க. ஆனா நாமம்ங்கிறது பெருமாளை குறிக்கிறது. அவருடைய கருணைய குறிக்கிறதுக்காக நம்ம அந்த நாமம்னு சொல்றோம். இது மாதிரி நாமத்தையே கேலி பண்ணிடுறது. காதுல பூ வச்சவன் எல்லாம் இளிச்சவாயங்கிற மாதிரி. காதுல வந்து சுவாமி கொடுக்கிற பூவை எடுத்து காதுல வச்சுக்கிறதுன்னு அந்த காலத்துல வந்து ஆண்கள் பண்ணி கொண்டிருந்த விஷயம்தான். ஆண்களும் காதுல பூ சுவாமி கிட்ட இருந்து சந்நிதியில இருந்து பூ வந்தா காதுல அப்படி இன்னைக்கும் கிராமங்கள்ல சிலர் அதை பண்ணுவாங்க. அப்படி சொருகிட்டு போயிடுவாங்க. சோ காதுல பூ வச்சவன்னா இளிச்சவாயன். சோ இந்த மாதிரி நம்ம வந்து எதெல்லாம் ரொம்ப புனிதமான விஷயமோ அந்த புனிதமான விஷயங்கள்லாம் கிண்டல் பண்றது, கேலி பண்றது, அசிங்கப்பட்டு விடுது. அப்புறம் அத நம்ம பண்றச்ச நம்ம அதுக்கு அசிங்கப்படுறோம். சோ அது மாதிரி புராணங்களை டிஸ்மிஸ் பண்ணும்போது நம்ம புராணங்கள்ல ஏதோ அசிங்கமான விஷயத்த பேசுற மாதிரியும் பொய்யான விஷயங்களை பேசுற மாதிரியும் ஒரு அபிப்பிராயத்தை ஏற்படுத்தி நம்ம வாயாலேயே அதை டிஸ்மிஸ் பண்ண வச்சிடுறது. எப்படி நம்மளே வந்து சொல்றோம், என்னடா எனக்கு நாமம் போட பாக்குறியாங்கிறோம். நம்மளே அப்படி பேசிக்கிறோம். நம்ம வாயாலே நம்மளை கேவலப்படுத்திக்கிற மாதிரி இந்த மீடியா பல வருஷமா அந்த மூவிஸ்ல எல்லாம் அந்த மாதிரி தெரிஞ்சேதான் பண்ணியிருக்காங்க. சோ அதுலலாம் நம்ம விழுந்துடாம பாத்துக்கணும். சோ குழந்தைகள் கேட்டாலும் நம்ம அதுங்களுக்கு பார்த்துதான் எடுத்து சொல்லணும். சில சமயமா இங்கிலீஷ்ல சொல்லிட்டா ரொம்ப புத்திசாலி, நம்ம எல்லாம் இங்கிலீஷ் படிச்சுட்டா ரொம்ப புத்திசாலிங்கிற நினைப்பும் உண்டு. சோ புத்திசாலின்னு நினைக்க நினைக்க ரொம்ப லாஜிக் பார்க்கவும் ஸ்ரத்த குறைஞ்சு போயிடுது. சோ எனக்கு புரியல, என்னோட லாஜிக்ல இது ஃபிட் ஆகல, அதனால இது வந்து மூட நம்பிக்கை, பிளைண்ட் பிலீஃப், டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது நம்ம கடைசியில எதுவுமே இல்லாம நிர்கதியா நிற்போம். நமக்கு வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த்தே இல்லாம போயிடும். என்ன ஆனாலும் ஸ்ரத்தைய விடவே கூடாது. ஸ்ரத்தை இருந்தா அதை கிண்டில் பண்ணி ஒரு நாள் நமக்கு ஒரு வழியாவது கிடைக்கும். ஸ்ரத்தை போகாம பாத்துக்கணும், இழக்கக்கூடாது. புராணங்கள்ல சில சமயம் நமக்கு புரியாமல் இருக்கலாம், நிறைய புரியாமலும் இருக்குதான். ஆனா அது பொய், அசிங்கம், கேவலம், ஏன் பிரம்மா இப்படி பண்ணாரு, ஏன் அவன் அப்படி பண்ணா, இல்ல இப்படி பண்ணினா அப்படிங்கறதுலாம் அதெல்லாம் உண்மையை உள்ளபடி எடுத்து காட்டுறதுதான். இதெல்லாம் நடக்கும், வேற யாரை வச்சு காட்ட முடியும்? நான் முதலே பிறந்திருந்தா மேபி என்ன வச்சு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க. ஆதி காலத்துல இருந்தது பிரம்மா, இந்திரர்கள், தேவர்கள் தானே இருந்தாங்க. அதனால அவங்கள வச்சுதான் நமக்கு கதைகளை சொல்ல முடியும். சோ அந்த மாதிரி புராணங்கள்ல நமக்கு ஒரு வழிகாட்டி, நமக்கு தர்மத்தை புகட்டுறது, வாழ்க்கையை காமிச்சு கொடுக்கறது, கான்ஃபிளிக்ஸ் என்ன இருக்கும் லைஃப்ல, என்ன மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வரும், அதை எப்படி எல்லாம் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கறது நம்மளுடைய புராணங்கள். இப்பவே உதாரணத்துக்கு இந்த வாயு பகவான் அந்த கதை நம்ம பார்த்தோம் இல்லையா, குஷனாபருடைய கதை நம்ம பார்த்தோம். அதுல 100 பெண்கள் கிட்ட நடந்துக்கிற விதம் எப்படி, சோ அந்த மாதிரி நீ நடந்துக்காத, ஒரு பெண் கிட்ட நீ அப்படி நடந்துக்காத, ஒரு பெண்ணுக்கு நோ சொல்ற உரிமை இருக்கு, ஒரு பெண்ணுக்கு ரிஜெக்ட் பண்ற உரிமை இருக்கு. அவன் நோ சொன்னா நீ ரிஜெக்ஷன் எடுத்துக்கூடாது, அவர் உண்மையாவே ரிஜெக்ட் பண்ணாலும் அதுக்கு அவளுக்கு ரைட் இருக்கு. அது அந்த கதையில எவ்வளவு அழகா வருது இல்லையா. அதெல்லாம் அந்த இன்னைக்கு எல்லாருக்குமே இல்லாட்டி டிப்ரெஷன், அவ என்ன நோ சொல்லிட்டா, நான் டிப்ரெஷனுக்கு போயிட்டேன், அவ என்ன வந்து வேற யாரையோ லவ் பண்றேன்னு போயிட்டா, எனக்கு டிப்ரெஸ் ஆயிடுத்து அப்படின்னு உட்காந்துடுறாங்க. அது கேர்ள்ஸ்க்கும் சரி பாய்ஸ்க்கும் சரி ரொம்ப காமனா தான் இருக்கு. இன்ஃபேக்ட் அந்த காலத்துல சுயம்வரம்னு இருந்தது. சுயம்வரத்துல கூட
ஒரு பெண்ணுக்கு தேர்ந்தெடுக்கிற உரிமை அவளுக்கு தான் இருந்தது, யாரை தேர்ந்தெடுக்கணும்னு. சோ அதை நீ ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதே மாதிரி அந்த கதையில நம்ம இன்னும் நிறைய ஆழமா பார்த்தோம்னா, ஆசை காட்டி பேசுவாங்க, அந்த வலையில நீ விழாத, இம்ப்ரெஸ் பண்ண பார்ப்பாங்க, நான் ஒரு தேவன், நீ வந்து மனிதர்களுக்கெல்லாம் வயோதிகம் சீக்கிரம் வந்துரும், இளமை ரொம்ப நாள் தங்காது, நீ வந்து என்ன கல்யாணம் பண்ணிண்டா உனக்கு இளமை ரொம்ப நாள் இருக்கும். அது பொய் தான். தேவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால இளமை வந்துடாது. மனுஷ உடம்புக்கு என்ன இருக்கோ அந்த விகாரங்கள் இருக்கத்தான் செய்யும். பட் இந்த மாதிரி ஏமாத்து பேச்சு, கன்வின்ஸ் பண்றது, இம்ப்ரெஸ் பண்றது, ஆசை காட்டுறதெல்லாம் இருக்கும். அதுக்கு அந்த மாதிரி பேச்சுக்கு நீ விழாத. இன்னொன்னு, அந்த அப்பா சைடுல இருக்கிறதும் நம்ம பார்த்தோம்னா, பெண் தன்னுடைய மகள்கள் வந்து வாயு பகவானுடைய பவர் தெரிஞ்சும், ஸ்டேட்டஸ் தெரிஞ்சும், அழகு தெரிஞ்சும் அவரை ரிஜெக்ட் பண்ணாங்கிறது அப்பாவுக்கு எவ்வளவு பெரிய ரிலீஃப் அதுல. நீங்க சோ எந்த ஒரு அப்பா அம்மாவுக்கும் தன்னுடைய குழந்தைகள் தன்னை மீறி போகாம இருக்கிறதே ஒரு பெரிய, அது குழந்தைகள் அவங்களுக்கு கொடுக்குற மரியாதையாகவும் அது ஒரு பெரிய ரிலீஃபாகவும் இருக்கு இல்லையா? அப்பாவுக்கு, அப்பா அம்மாவுக்கு அது ரொம்ப சங்கடமா இருக்கு. சோ அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிறதுக்கும் இந்த கதை வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள் இது. அவருக்கு அது ஒரு பெரிய ரிலீஃப். சோ இந்த பெண்களும் வந்து அது யாருன்னு தெரிஞ்சும் கூட ரிஜெக்ட் பண்ணாங்கல்ல, போய் விழாம. சோ அப்பா கிட்ட போய் சொல்லிடுறாங்க என்ன நடந்ததுங்கிறத. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த கதையில நமக்கு நிறைய பாக்குறோம். அப்புறம் இந்த 60,000 பேர் அவசரப்பட்டு ஒருத்தரை திருடன்னு முடிவு பண்ணி அழிஞ்சு போறாங்க. அந்த மாதிரி ஒரு யாரையுமே அவசரப்பட்டு நம்ம ஜட்ஜ் பண்ணிடக்கூடாதுங்கிறத அந்த கதையில பாக்குறோம். சொந்த மகனே ஆனாலும் அவன் குரூரமானவனா இருந்தா அவனை பேனிஷ் பண்ணணும், அவனை கிட்ட வச்சுக்க கூடாதுங்கிறத அசமஞ்சனுடைய கதையில பாக்குறோம். ஒரு காரியத்தை ஆரம்பிச்சா அதுக்கு விடாமுயற்சி இருக்கணும். எத்தனை ஜெனரேஷன்ஸ் ஆனாலும் அதுக்கு ஒரு விடாமுயற்சியோட தன்னுடைய பித்திருக்களுக்கு கங்கையை கொண்டு வந்து ஒரு நல்ல கதி கொடுக்கறது பகீரதன் கதையில. ஏன்னா பகீரதனே முதல்ல பிரம்மா கிட்ட, அப்புறம் விஷ்ணு கிட்ட, அதுக்கப்புறம் சிவன் கிட்ட, அப்புறம் மறுபடியும் சிவன் கிட்ட, அப்புறம் ஜன்னு மகரிஷி கிட்டன்னு எத்தனை தடைகள்ல மீறி 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 வந்ததாலே இன்னைக்கு நம்ம பகீரத பிரயத்தனம்னே சொல்லுவோம். யாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு பல தடைகளை மீறி ஒரு காரியத்தை முடிச்சாலும் பகீரத பிரயத்தனம். இங்கிலீஷ்ல பேசும்போது இட் வாஸ் அன் ஹெர்க்யூலியன் எஃபர்ட் அப்படிம்பாங்க. பிப்ளிக்கல் ஸ்டோரி, பைபிள் ஸ்டோரியை வச்சு சொல்லுவாங்க. பட் நமக்கும் பகீரதன் ஒருத்தர் இருந்திருக்கார். அதனால நம்ம ஒரு பிரயத்தனம் பண்ணா அது பகீரத பிரயத்தனம் அப்படின்னு சொல்றதுதான் உத்தமம். பகீரதனோட கதையும் எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய ஒரு கதை அப்படிங்கறது பாக்குறோம். அப்புறம் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் பண்றதால ஏதாவது பலன் இருக்கா, பண்ணிதான் ஆகணுமா அப்படின்னு டவுட் இருக்கிறவங்களுக்கு இந்த கதை வந்து, ஆமா நம்ம கொடுக்கிற தர்ப்பணம் பித்திருக்களுக்கு போய் சேர்றது, அவங்களுக்கு நற்கத்திய குடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த கதையில தெரிஞ்சுக்கிறோம். சரி, இந்த புராணங்கள்ல நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி எனக்கு தெரியல. சில சமயம் ஏன் இது நடக்கிறது, ஏன் இது நடக்கல அப்படின்னு குழப்பங்கள் இருக்கலாம். சோ எனக்கு அது தெரியல, புரியல. ஆனாலும் கூட எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியம் இருக்கு. இப்போ விஸ்வாமித்திரர் ராமலக்ஷ்மணரை அழிச்சுன்னு போறார். இவர் எதுக்காக ராமலக்ஷ்மணர் அழிச்சுன்னு போறார், இப்படி சொல்லிதானே போறாருன்னா, அவர்கிட்ட போறதுனால எவ்வளவோ நல்ல பலன்கள் கிடைக்கிறது ராமலக்ஷ்மணர்களுக்கு. இது மாதிரி புராணத்துல நமக்கு தர்மத்தை, ஒழுக்கத்தை, வாழற விதத்தை, வாழ்க்கையில நடக்கிற சில விஷயங்கள் வந்து நமக்கு அது புரியலனாலும் அதுக்கு வேற ஏதோ ஒரு பலன் இருக்கு, அதனாலதான் அது நடக்கிறதுங்கிற ஒரு நம்பிக்கையை நமக்கு இதெல்லாம் புராணங்கள் கொடுக்கறது. அது வெறும் கற்பனை கதையாக சொல்லாமல் நிஜமாகவே வாழ்ந்த ராஜாக்கள், நிஜமாகவே வாழ்ந்த ரிஷிகள், முனிவர்கள், அவங்களெல்லாம் வச்சு நமக்கு அவங்க வாழ்க்கை மூலமாக நமக்கு அந்த பாடத்தை சொல்றது. இன்னொன்னு வந்து கர்மாவை பத்தின கொஸ்டின்ஸ் நிறைய பேருக்கு உண்டு. கர்மா, சோ இந்த கர்மாங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியாததுதான். எதுக்கு எது காரணம், எதுக்கு எது இதுன்னு நமக்கு சொல்ல முடியாது. இப்ப நான் அனுபவிக்கிறது பிராரப்த கர்மாவா, இப்ப நான் ஒரு காரியத்தை நான் பண்றேன்னா அது என்னுடைய பிராரப்தமா இல்ல என்னோட புருஷார்த்தமாங்கிற டவுட் எல்லாருக்குமே இருக்கும். இந்த மாதிரி 100 கேள்விகள் நமக்கு கர்மாவை பத்தி இருக்கும். சோ நம்ம இதுல என்ன பாக்குறோம்னா, அதை பத்தி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணாத, கர்மாவை பத்தி ரொம்ப ஆராய்ச்சி பண்ணா உனக்கு பதில் கிடைக்காது, பொழுது வீணாதான் போகும். இப்போ எனக்கு ஒரு, நான் என்ன பண்ணணும், இந்த சுச்சுவேஷன்ல இருக்கேன், அதை நாம பண்ணினால் வாழ்க்கை வீணாகாம இருக்கும் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இதெல்லாம் இதிகாசங்கள் மூலமாவும், அப்கோர்ஸ் புராணம்னு சொன்னா இதிகாசத்தையும் சேர்த்துக்கணும். வேதம்ங்கிறது பகவானுடைய மூச்சு. அதுதான்
நம்ம சாஸ்திரம் சொல்றது. அஸ்ய மகதோ பூதஸ்ய நிஸ்வசிதம் ஏதத் என்னது ரிக் யஜு சாம அதர்வ வேதங்கள். இந்த வேதத்தை லேட்டர் ஆன் வியாசர் நாலாக பிரிச்சு 4 சிஷ்யர்கள்ட்ட கொடுக்கும் பொழுது புராணங்களையும் கொடுக்கிறார். அது லோமஹர்ஷர் கிட்ட கொடுக்கிறார். எப்படி வேதத்தை அத்தியனம் பண்ணணுமோ அதே மாதிரி புராணங்களையும் நம்ம அத்தியனம் பண்ணி அத அப்புறம் அதுக்கும் ஒரு ட்ரெடிஷன் இருக்கு. அதையும் நம்ம பரம்பராவா சொல்லி கொடுக்கறதுங்கிற ஒண்ணு உண்டு. இன்னைக்கும் வேத பாடசாலையில ராமாயணத்தை ஃபுல்லா மனப்பாடம் பண்றது இன்னைக்கும் நம்ம பாக்குறோம். இந்த புராணங்களுக்கே 5 லட்சணங்கள் சொல்றாங்க. ஒண்ணு சர்க்காங்கிறது சிருஷ்டியை பத்தி. ஒரு புராணத்தை படிச்சோம்னா கம்ப்ளீட்டா சிருஷ்டியை பத்தி தெரிஞ்சுக்கலாம். எப்ப என்ன வந்தது, எப்படி வந்தது, விதவிதமான லோகங்கள், தேவர்களை பத்தி, அசுரர்களை பத்தி, பிரஜாபதி யாரு, அப்புறம் அஸ்ட்ரானமிலாம் கிரகங்கள் என்ன, நட்சத்திரங்கள் என்ன, எது எதோட சம்பந்தப்பட்டது, அதோட மூமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி, இது எல்லாமே பார்க்கலாம். காலம், அடுத்து இந்த யுகம் பத்தின இதெல்லாம் இருக்கும் இல்லையா, எத்தனை யுகம், எத்தனை சத்துர்யுகம், எத்தனை கல்பம்னா என்ன, அதெல்லாம் வந்து நமக்கு புராணம் சொல்றது. அடுத்து பிரளயத்தை பத்தி சொல்றது. பிரதிசர்க்கம்ங்கிறது வந்து விதவிதமான பிரளயம். எல்லாமே வந்து டோட்டல் பிரளயம் கிடையாது, ஒரு பார்ஷியல், இந்த மாதிரி எல்லாம் பிரளயங்கள்லாம் விதவிதமா இருக்கு. பிரளயம் முடிஞ்சு சிருஷ்டி எப்படி வருது அதெல்லாம் சொல்றது ஒண்ணு இருக்கு. அப்புறம் வம்சம்னா ராஜவம்சம், சூரிய வம்சம், சந்திர வம்சம் பத்தி சொல்றது. அப்புறம் மன்வந்தரங்கள், எத்தனை மனுக்கள் இருந்தாங்க, அவங்களுக்கு என்ன பொறுப்பு, என்னென்ன பண்றாங்க. அப்புறம் வம்சானுச்சரித்தம்னா ஒரு ராஜா ஹிஸ்டரி, இது எல்லாமே சொல்றது. சோ ஒரு சிலர் 5 அம்சம் சொல்லுவாங்க, ஒரு சிலர் 10ன்னு சொல்லுவாங்க. இது தவிர புராணங்கள்ல நமக்கு தர்மங்கள், எப்படி தர்மத்தை புரிஞ்சுக்கிறது, ஏன்னா தர்மம்ங்கிறதே வந்து யாராவது சொல்லி கொடுத்தாதான் நமக்கு புரியும். இதுதான் தர்மம்னு நம்ம ரூல்ஸ் போடுற மாதிரி இல்ல தர்மம். அதை வந்து நம்ம அந்தந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்டர்பிரேட் பண்ண வேண்டி இருக்கு. சோ தர்மம்ங்கிறது என்ன, தர்ம சங்கடங்கள் என்ன, அப்புறம் ரிச்சுவல்ஸ், நிறைய பூஜைகள், புனஸ்காரங்கள்லாம் கூட, ஹோமங்கள் எல்லாமே நமக்கு புராணங்கள் மூலமா தெரிஞ்சுக்கிறோம். அந்த காரடியான் நோன்பு, அப்புறம் சத்யநாராயண பூஜை, நவராத்திரி பூஜை, அப்புறம் வரலட்சுமி பூஜை, இதெல்லாமே நமக்கு புராணங்கள் மூலமாக வந்ததுதான். ஹோமங்களும் புராணங்கள் மூலமா சிலதெல்லாம் வந்திருக்கு. ஏன்னா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற சில விஷயங்கள்லாம் ரொம்ப சுருக்கமா இருக்கும், நமக்கு புரியாமலும் இருக்கும். அதுவும் இல்லாம எல்லாருக்குமே வேதத்துக்கு ஆக்சஸும் கிடையாது. சோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நமக்கு சிம்பிளா எடுத்து சொல்றதுக்கு நமக்கு புராண கதைகள் ரொம்ப அவசியமா இருக்கு. சாதாரணமா நம்ம படிக்கிற புராணங்கள் இருக்குல்ல, அந்த அப்ரிஜ்டு வெர்ஷன் படிக்கிறோம் இல்லையா, அதுல நம்ம ஒண்ணுமே கத்துக்க மாட்டோம். ஆனா நீங்க ஒரிஜினலாவே பாகவத புராணம் அந்த ஸ்லோகத்தோட, அந்த ஸ்லோகம் டிரான்ஸ்லேஷனோட பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். அதுல நிறைய விஷயங்கள் சொல்லி இருக்கும். விஸ்தாரமா இருக்கும், ரொம்ப விஸ்தாரமா இருக்கும். நமக்கு டைம் இல்ல, பொறுமை இல்லைங்கிறதுனால எல்லாருமே ஒரு அவுட்லைன் ஸ்டோரியாவே சொல்லி சொல்லி இந்த கிட்ஸுக்கு சொல்றதுதான் இன்னைக்கு அடல்ட்ஸ்க்கும் நம்ம கதைகள் அதே ஃபார்ம்ல தான் சொல்லிட்டு இருக்கோம். புராணங்கள் இப்படிப்பட்டது. இந்த புராணங்கள்லயே எது உண்மை, எது இமேஜினரி, எது வந்து எக்ஸாஜரேட்டடா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் சொல்றதுக்கும் நமக்கு இன்னைக்கு ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. சோ அந்த சம்பிரதாயம் இப்ப குறைஞ்சு போனதால நமக்கு அதை பத்தி அவ்வளவா தெரியறது இல்ல. இன்ஃபேக்ட் பிருஹதாரண்யக்கத்திலேயே ஒரு உபனிஷத்துலயே ஒரு கதை இருக்கு. அதாவது யாரு ரொம்ப பெரிய ஆளு உடம்புல, உங்களை எந்த ஆர்கன் ரொம்ப பெரிய ஆளு, அப்போ என்ன ஆகுது, ஒவ்வொரு ஆர்கனும் வந்து உடம்ப விட்டு போயிடுறதாம் 1 இயர்க்கு. பட் ஸ்டில் த பாடி வாஸ் ஃபங்க்ஷனிங். அப்புறம் கடைசியில பிராணன் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தான். சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு ஒரு நாள் கிளம்பணும்னா எல்லாரும் வந்து தவிச்சு போயிட்டாங்க. அப்பதான் அடேங்கப்பா நீதான்ப்பா பெரிய ஆளு, நாங்க ஒத்துக்கிறோம், நாங்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல, நீதான் பெரிய தலை, நாங்கெல்லாம் சின்ன தலை அப்படின்னு சொல்லி அப்புறம் பிராணனை வந்து எல்லாரும் நீதான் பெரிய ஆளுன்னு ஒத்துண்டாங்களாம். இப்போ இது வந்து எதுக்கு சொல்றோம், பிராணனுடைய முக்கியத்துவத்தை சொல்றதுக்காக சொல்லப்பட்ட கதை தான். ஆனா நீங்க நிஜமாவே வந்து ஒரு ஆர்கன் வெளியில போயிடுத்துன்னா ஒருத்தனால இருக்க முடியாது. சோ இது வந்து ஒரு இமேஜினரி, கல்பித்தம். இது மாதிரிதான் நம்ம புராணத்திலயும் ஒரு சில இடங்கள்ல கல்பித்தம்னு சொல்லலாம். தசரதர் வந்து சொல்றாரு 60,000 வருஷம் கழிச்சு எனக்கு குழந்தை பிறந்திருக்குப்பா. சோ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, 60,000 நீங்க லிட்டரலா எடுத்துக்க கூடாது. 60,000னா அது லாங் மெனி இயர்ஸ் லேட்டர்
அப்படின்னு எடுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. சி நம்மளுடைய பிரச்சனை என்னன்னா நமக்கு எது லிட்டரலா எடுத்துக்கணும், எது இமேஜினேஷனா இருக்கணும், எது வந்து எக்ஸாஜரேட்டட்னு இருக்குன்னு எடுத்துக்கணுங்கிறது தெரியாதனால சில பிரச்சனைகள் இருக்கு. பட் இட்ஸ் ஓகே. பட் ஸ்டில் புராணங்கள் மூலமாக நம்ம நிறைய கத்துக்கத்தான் செய்யறோம். புராணங்கள் இல்லாமல் நமக்கே தெரியாம புராணங்கள்ல சொல்ல மாதிரிதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அது நமக்கே தெரியல. வேதத்திலயும் புராணத்திலயும் சொன்னபடிதான் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறது கூட தெரியாம நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா அது பரம்பரையா நம்ம அப்பா அம்மா கிட்ட இருந்து, அப்புறம் தாத்தா பாட்டி கிட்ட இருந்து இந்த மாதிரியாக வந்ததால நம்ம அதுதான் வாழறோம்னு கூட தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கோம். இது வந்து ஸ்ரத்தை போகாம இருக்கணும். என்ன ஆனாலும் ஸ்ரத்தையை விடவே கூடாது. வியாசர்ங்கிறவர் நம்ம எல்லாருக்குமே குரு. அதனால குரு மேலேயும் ஸ்ரத்த இருக்கணும். அவர் வந்து இதை கொடுத்திருக்கார் அப்படின்னா அவர் மேலேயும் அந்த ஸ்ரத்தை இருக்கணும். குரு ஸ்ரத்தையும் சேர்ந்து. எனிவே இப்ப நம்ம எங்க இருக்கோம்? விஸ்வாமித்திரர் கிட்ட ராமர் கேட்ட கேள்விக்கு விஸ்வாமித்திரர் பதில் சொல்லியாச்சு. சகர மகாராஜா கதையிலிருந்து கேட்டு அது வரைக்கும் வந்தாச்சு. கங்கை கதை முடிஞ்சாச்சு. இன்ஃபேக்ட் சகராங்கிற பெயர் கூட காரண பேரா தான் இருக்க முடியும். ஏன்னா கர அப்படின்னாலே விஷம்னு அர்த்தம். பாய்சனஸ் ட்ரிங்க் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஸோ கரான்னு அலாங் வித் பாய்சன். அலாங் வித் பாய்சன்னா அவருக்கு ஏதாவது பிளாஷ்பேக் இருக்கலாம்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. பட் சகராங்கிறது விஷத்துடன் கூடியவன் அல்லது விஷத்துடன் வந்தவன் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் அந்த பேர் இருக்கு. இனி அடுத்து என்னன்னு பார்க்கலாம். இப்ப எல்லாரும் எங்க இருக்காங்க? விஸ்வாமித்திரர், ராமலட்சுமணர் எல்லாம் சித்தாசிரமத்துல இருந்து கிளம்பி 100 மாட்டு வண்டியில சோழ நதிக்கரைக்கு வராங்க. அந்த இடத்தை பத்தி ராமர் கேட்க குஷன்கிற ராஜாவை பத்தியும் அவருடைய 4 மகன்களை பத்தியும் சொல்லி முடிக்கிறார். குஷனாபரும் அவருடைய 100 மகள்கள், அப்புறம் சூளிங்கிற முனிவர், அவருக்கு சேவை பண்ணின சோமதாவோட விருப்பப்படி பிரம்மதத்தன்னு அவருக்கு ஒரு மகனை சுளி அப்படிங்கிறவர் கொடுக்கிறார். குஷனாபர் வந்து தன் மகள்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சப்புறம் தனக்கு ஒரு மகன் வேணும்னு ஆசைப்பட்டு புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணி காதின்னு அவருக்கு ஒரு மகன். அந்த மகனுக்கு பிறந்த கௌஷிகரும் சத்தியவதியும், அந்த சத்தியவதி கௌஷிகர் தான் விஸ்வாமித்திரர், சத்தியவதி தான் கௌஷிகி நதியா இருக்கா. அந்த கௌஷிகர் ஆகிய அந்த விஸ்வாமித்திரர் இப்ப ராமரோட பேசின்னு இருக்க. அந்த நதிக்கரையில இருந்து சோழ நதிக்கரையில இருந்து நடந்து கிராஸ் பண்ணி, ஏன்னா மணல் திட்டா இருக்குன்னு சொல்லி நடந்து கங்கை கரைக்கு வந்து பெட் டைம் ஸ்டோரியா பகீரதன் கதையை கேட்டு முடிச்சுட்டாங்க. இந்த பெட் டைம் ஸ்டோரி வெரி வெரி லாங் ஸ்டோரி ஆயிடுத்து ராமலட்சுமணர்களுக்கு. ஸோ விஸ்வாமித்திரரை பார்த்து, ஹே மகர்ஷி, கங்கை பூமிக்கு வந்ததும் கடல்ல போய் சேர்றதையும் பத்தி நீங்க சொல்ல நாங்க ரொம்ப ஆச்சரியத்தோட அந்த கதையை கேட்டுட்டு இருந்தோம். ரொம்ப அற்புதமா இருந்தது கேட்கறதுக்கே. இந்த கதையை நீங்க சொல்லும் போது எதையுமே மிஸ் பண்ணிடாம கவனமா நாங்க இந்த கதையை ரசிச்சு கேட்டுட்டு இருந்தோம். இப்படி ரசிச்சு கேட்டு ராத்திரி பாதி பொழுதுக்கு மேலேயே போயாச்சு. அந்த பாதி ராத்திரிக்கு மேல போனதுக்கு ஒரு க்ஷணம் மாதிரி ஒரு நொடியில போயிடுத்து. டைம் போனதே தெரியல, பொழுது போனதே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. விஸ்வாமித்திரர் புன்னகையோட 4:30 இவர் கொஞ்சம் படுத்துக்கட்டும். அதுக்கப்புறம் சுமதி விஸ்வாமித்திரரும் புன்னகையோட அன்போட 2 பேரையும் பாக்குறார். அப்புறம் எல்லாரும் தூங்க போயிடுறாங்க. தூங்க போனாலும் நிறைய டைம் இல்ல, ஏன்னா ஏற்கனவே வெரி லேட் நைட் ஆயிடுத்து. அதனால சீக்கிரமே விடிஞ்சிடுறது. தூங்குறதுக்கெல்லாம் நிறைய டைம் இல்லாம எல்லாரும் எழுந்து குளிச்சுட்டு நித்திய கர்மாலாம் பூர்த்தி பண்ணிட்டு ரெடியா இருக்காங்க. விஸ்வாமித்திரம் அவருடைய அனுஷ்டானங்கள் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு கம்பீரமா மரத்தடியில உட்கார்ந்துருக்கார். ராமலட்சுமணர்கள் விஸ்வாமித்திரருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு விஸ்வாமித்திரரை பார்த்து, நேற்று ராத்திரி பொழுது ரொம்ப நல்லா போச்சு மகரிஷி, அவசியமா தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய விஷயங்களை நாங்க தெரிஞ்சுட்டோம் அப்படிங்கிறார். விஸ்வாமித்திரரும் ஒரு புன்னகையோட கேட்டுக்கிறார். அப்புறம் மகரிஷி, இந்த மாதிரி போட் வந்துட்டு நம்ம நதியை கடந்து போறதுக்கு ரெடியா இருக்குன்னு சொல்ல, சரி வா, போட்டு வந்துடுத்துனா வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வாமித்திரரும் ராமலட்சுமணர்களும் கூடியிருந்த முனிவர்களும் அந்த ஓடத்துல ஏறி கங்கையை கடந்து அக்கறைக்கு போறாங்க. அக்கறைக்கு
போனப்புறம் அங்க உட்கார்றாங்க கொஞ்ச நேரம். அந்த போட்டெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்த முனிவர்களுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணி மரியாதையெல்லாம் பண்றாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் அங்க உட்கார்ந்துக்கிறாங்க கங்கை கரையில. அங்க கரையில இருந்து உட்கார்ந்து பார்க்கும்போது அங்க விஷாலாங்கிற ஒரு நகரம், ஒரு பட்டணம், ஒரு சிட்டி அவங்க கண்ணுக்கு தெரியறது. அங்க இருந்து அந்த தூரத்துல பார்க்க முடியறது அவங்களால. கொஞ்ச நேரம் கழிச்சு ரெஸ்ட் எடுத்தப்புறம் அந்த விஷாலாங்கிற அந்த நகரத்தை நோக்கி பிரயாணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ராமர் விஸ்வாமித்திரர் பார்த்து, மகரிஷியே, இந்த விஷாலாங்கிற நகரத்துக்கு இப்போ யாரு ராஜா, அத யாரு ஆட்சி பண்றாங்க, அது அந்த ராஜா எந்த வம்சத்தை சேர்ந்தவர், இது கேட்கணும்னு எனக்கு ஆவலா இருக்கு, அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கிறாரு, பிரார்த்திச்சுக்கிறாரு. இப்போ விஸ்வாமித்திரர் சொல்றார், முன்னொரு காலத்துல, அதாவது கிருத்த யுகத்துல நடந்த விஷயம். கஷ்யப்பருடைய மனைவிகள் தித்தி அதித்தின்னு 2 பேரு. தித்தியினுடைய மகன்கள் தைத்தியர்கள், ரொம்ப பலசாலிகள். அதித்தியோட மகன்கள் தேவர்கள், ஆதித்யர்கள், வீரியவந்தக சுதார்மிகாக, தைரியமானவர்கள், வீரமானவர்கள், தர்மம் அறிந்தவர். அந்த மாதிரி இப்ப இந்த ஆதித்யர்கள் தேவர்கள், சரியா, அந்த தேவர்களுக்கு ஒரு நாள் என்ன தோணிச்சுன்னா, நாம எப்படி அஜராக அமராக நிராமயாகவா இருக்கிறது. அதாவது அஜராகனா வயோதிகம், ஜரான வயோதிகம், அஜராகனா வயோதிகம் இல்லாமல் எப்பவுமே இளமையோடு இருப்பது எப்படி. அமராக, மரான மரணம், அமராகனா மரணமின்மை, மரணம் இல்லாதவர்களாக. நிராமையாக, ஆமயம்னா வியாதி, நிராமையாகனா வியாதி இல்லாமல் எப்பவுமே ஹெல்தியா இருக்கிறது எப்படி. இந்த உபத்திரவங்கள் கஷ்டங்கள் இல்லாம இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு வழி வேணும், அந்த தோஷங்கள்ல இருந்து நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் ஏற்பட்டது. அதை பத்தியே யோசிச்சு பேசிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு யோசனை வந்தது, ஒரு வழி தெரிஞ்சது. நாம பார்க்கடல்ல கடைஞ்சு அதுல இருந்து வர்ற அமிர்தத்தை குடிச்சா இந்த தோஷத்துல இருந்து நம்ம விடுபடலாம். இது என்ன தோஷம் அப்படின்னா, இதுக்கு பேரு ஷட் விகாரம்னு பேரு, சரியா. நான் உங்களுக்கு கொஞ்சம் அது என்ன தோஷம்ங்கிறத நான் சொல்றேன். ஷட் விகாரங்கள்னு பேரு. இந்த ஷட் விகாரம்னா, ஷட்னா 6, விகாரம்னா சேஞ்சஸ், மாடிஃபிகேஷன், மாற்றங்கள். இந்த ஷட் விகாரங்கள், இந்த ஷட் விகாரங்கள்னா என்னன்னா, அஸ்தி, ஜாயத்தே, வர்தத்தே, விபரிணமத்தே, அபக்ஷியத்தே, வினஷ்யத்தின்னு நம்ம சாஸ்திரங்கள் இதை சொல்றது, உபனிஷத்தெல்லாம் அதை பத்தி சொல்றது. அஸ்தி அப்படின்னா இருத்தல், பிறப்பதற்கு முன் நாம இருக்கோம். அப்புறம் ஜாயத்தை நாம பிறக்கிறோம், அப்புறம் வர்த்தத்தை வளர்றோம், விபரிணமத்தை அப்படின்னா வளர்றோம், ஒரு சைல்டுஹுட், அப்புறம் அடல்ட்ஹுட், அப்புறம் மிடில் ஏஜ் அப்படின்னு மாறுறது இல்லையா அது. அப்புறம் அபக்ஷியத்தை அப்படிங்கிறது அப்புறம் ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு அப்புறம் டிக்ளைன் ஆயிண்டே வருது, அழிஞ்சுட்டே வருது, அப்புறம் டோட்டலா அழிஞ்சு போயிடுறது. இதுதான் ஷட்விகாரம். இது தேகத்துக்கு இருக்கிற 6 விகாரங்கள், மாற்றங்கள், நிலைகள் அப்படின்னு சொல்லலாம். தேகம்ங்கிற வேர்டு இருக்கு இல்லையா, அந்த தேகம்ங்கிற வேர்டே ரொம்ப ஸ்பெஷல். தகன யோக்கியத்வாத் தேகா. தகனம் அப்படின்னு சொல்றோம்ல, இறந்து போனா தகனத்துக்கு போயிருக்காங்க, தகனக்கிரியா. தகனம்னா எரித்தல்னு அர்த்தம். சோ தகன யோக்கியத்துவம்னா that which is fit to be burned, consumed by fire. அதுதான் தேகம். எரிக்கக்கூடியது, எரிக்கும் தன்மை உடையது, எரிக்கக்கூடியது, ஓகே, தன்மை இல்ல, எரிக்கக்கூடியது, that which is to be burnt, அதுதான் தேகம். அது ஷரீரம்ங்கிற வேர்டும் இருக்கு, ஷீரியத்தே இது ஷரீரம். ஷரீரம்ங்கிற வேர்டு ஏன் உடம்ப சரீரம்னு சொல்றோம்னா, ஷீரியத்தை, அது அழிஞ்சுக்கிட்டே வர்றதுதான் சரீரம், அதோட சுவாவமே அதுதான். அதனால இந்த தேகம்ங்கிறது கடைசியில எரிக்கப்பட வேண்டியதுங்கிறதுனால, தகனத்துக்கு உட்பட்டதுங்கிறதுனால தேகம், அழிவுக்கு உட்பட்டதுங்கிறதுனால சரீரம். சோ இந்த தேவர்களுக்கு தான் 6 விகாரம் கிடையாது. அப்புறம் இந்த தேவர்கள் எதுக்கு இதை பத்தி எல்லாம் யோசிக்கணும், அவங்களுக்கு தான் ஸ்பெஷல் பாடி ஆச்சு, அவங்களுக்கு இதெல்லாம் கிடையாது. So why should devas think about அமிர்தம்
அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். இப்ப தேவர்களுக்கும் புண்ணியம் சம்பாதிச்சதாலதான் அந்த மாதிரி ஒரு ஃபார்ம். அவங்களுக்கு வந்து பிறப்பு கிடையாது, கர்ப்பவாசம் எல்லாம் கிடையாது. சோ அவங்க பண்ணின புண்ணியத்தால இந்த கலிகாலத்துல யாரும் அவ்வளவு புண்ணியம் எல்லாம் பண்ணியிருக்க முடியாது. அவங்க ஏதோ ஒரு மேபி சத்தியயுகம் அந்த மாதிரி டைம்ல ஏதோ பண்ணின புண்ணியத்தால, கர்மாவினால் வந்த புண்ணியத்தால அவங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஃபார்ம் கிடைக்கிறது, தேவர்களாக இருக்கிறது. அப்போ அந்த ஃபார்ம் எடுத்தா அவங்களுக்கு பசி, தாகம், இந்த மாதிரி உபதிரவம், தூக்கம், அப்புறம் வயோதிகம் இதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. மரணம், வியாதி எல்லாம் இருக்காது. ஆனாலும் அவங்க அந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஏன்னா தேவனாக இருந்தாலும் கூட புண்ணியம் எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் பூலோகத்துக்கு தான் வந்தாகும். பகவத்கீதையில சொல்றாருல்ல, திரைவித்யாமாம் சோமபா பூத பாபாகா. யாரெல்லாம் இந்த வேதங்களில் சொல்லப்பட்ட யாகங்களை சோமரசத்தால், சோமபாகானா சோம ரசம் இருக்கு இல்லையா, அந்த சோமரசத்தால் யாகம் பண்ணி புனிதமானவர்கள், சரியா? பூத பாப்பா அப்படின்னா பாவத்திலிருந்து விடுபட்டவர்கள். யஜ்ஞைஹி இஷ்ட்வா, இந்த மாதிரி யஜ்ஞங்கள்லாம் பண்ணி ஸ்வர்க்கத்தையும் பிரார்த்தையந்தே, என்கிட்ட வந்து பகவான் சொல்றார் இவங்க எல்லாருமே சொர்க்கத்துக்கு போகணும், வேற வேற லோகத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பிரார்த்தனை பண்ணி இதெல்லாம் பண்றாங்க. தே புண்ணியம் ஆசாத்திய, அவங்க எல்லாம் இந்த புண்ணியத்தை சம்பாதிச்சு சுரேந்திரலோகம், சுரேந்திரலோகம்னா இந்திரலோகம், புண்ணியலோகம், அஷ்னந்தி திவ்யான் திவி தேவ போகான். அங்க திவினா சொர்க்கலோகம், சொர்க்கலோகம் போய் தேவர்களுக்கான போகங்களை அஷ்னந்தி அனுபவிக்கிறார்கள், தே என்ஜாய். அப்புறம் என்ன ஆறுது? இதுதான் என்கிட்ட கேக்குறாங்க. என்கிட்ட கேக்குறவங்க எல்லாருமே வேற ஏதாவது ஒண்ணுதான் வேணும், வேற வேற லோகம், இல்லைன்னா வேற வேற அனுபவங்கள், வேற வேற மாதிரியான விஷயங்கள் தான் என்கிட்ட கேக்குறாங்க. சோ இந்த தேத்தம் புக்துவா புக்துவா, அந்த சொர்க்கலோகம், அந்த விஷாலமான சொர்க்கலோகத்தை நன்றாக அனுபவித்த பிறகு, க்ஷீணே புண்ணியே, புண்ணியம் க்ஷீணமானவுடன், புண்ணியம் குறைந்து போன பிறகு, மர்த்தியலோகம் விஷந்தி, அவங்க பூலோகத்துக்கு தான். மர்த்தியலோகம், பூலோகத்துக்கு மர்த்தியலோகம்னு ஒரு பேர் இருக்கு. காரணம் என்னன்னா இங்கதான் வந்து பிறப்பு, இறப்பு, கர்ப்பவாசம், நான் சொன்னேன் இல்லையா அந்த ஷட்விகாரங்கள், அதனுடன் சம்பந்தம் இருக்கிறது இந்த பூலோகம் தான். இப்படியாக கதாகதம் காம காமாக லபந்தே, இப்படியாக மக்கள் எல்லாருமே வந்து போறது வருது, அதாவது புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு பஜகோவிந்தம்ல பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரியாக போகிறது வருது, போறது வருது இருக்கிறது, இதேதான் என்கிட்ட பிரார்த்தனை பண்ணுகிறார்கள் அப்படின்னு பகவான் அங்க சொல்றார். பட் இந்த முக்கியமான பாயிண்ட் இதுல என்னன்னா, தேவனாக இருந்தாலும் கூட வேற வேற லோகத்துக்கு போய் வேற வேற என்ஜாய்மெண்ட்ஸ்ல இருந்தாலும் கூட அதுக்கான புண்ணியம், பேங்க் அக்கௌண்ட் காலி ஆயிடுச்சுன்னா, இல்லைன்னா பேங்க் பேலன்ஸ் பத்தாதுன்னா திரும்பி பூலோகத்துக்கு தான் வரணும். அதனால பிறப்பு இறப்பே இல்லாமல் எப்பொழுதுமே இப்படியே இருக்கிறதுக்கு ஆமிருத்தம், மிருத்தம்னா டெத்து, ஆமிருத்தம்னா இறப்பின்மை. இறப்பின்மைங்கிறத வந்து ஒரு நெக்டார் மாதிரி புராணங்கள்ல சொல்றாங்க. சோ அந்த நெக்டார் நமக்கு இருந்ததுன்னா நம்ம அதுல இருந்து விடுபடலாம், எப்பொழுதுமே வந்து இம்மார்டலாக இருக்கலாம், பிறப்பு இறப்பு இல்லாமல் நாம இருக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டது. இப்போ அதனால அவங்க என்ன பண்றாங்க, பார்க்கடலை கடையணும், கடைஞ்சா அமிர்தம் கிடைக்கும், அது குடிச்சா நம்ம பிறப்பிறப்பு இல்லாமல் எப்பொழுதும் இப்படியே இருக்கலாம், நித்திய யௌவனாவா இருக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்தது. இந்த விஷ்ணு புராணத்திலேயே அந்த சமுத்திர மத்தனம் பண்ணி பத்தி சொல்லியிருக்கு, பாகவத புராணத்திலயும் சமுத்திர மத்தனம் பத்தின கதை வருது. ஏன் அவங்க சமுத்திரத்தை கடையணும்னு நினைச்சாங்கிறது இங்க சொல்லல. அது ஏன் வந்து அந்த சமுத்திர கடையணும், ஏன் அவங்களுக்கு திடீர்னு இந்த வயோதிகம் வியாதியில இருந்து விடுபடணும்ங்கிற ஒரு எண்ணம் வந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை இருக்கு. உங்க எல்லாருக்கும் துர்வாச முனிவரை தெரியும் இல்லையா? துர்வாச முனிவரை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்கோ. அவருக்கு நிறைய கோபம் வரும். நிறைய கோபம்னா ஏதாவது ஒண்ணு சரியா இல்லைன்னா, ஒரு அதர்மமா இருக்குன்னா அவருக்கு கோபம் வரும்.
புசுக்கு புசுக்குன்னு தேவையில்லாதுக்கெல்லாம் கோவம் இல்லை. ஆனா அந்த கோவம் சட்டுன்னு வந்துடும், பொறுமையா வராது. அதுதான் அங்க வந்து ப்ராப்ளம். துர்வாசா அப்படின்னாலே ஒன் ஹூ இஸ் டிஃபிகல்ட் டு லிவ் வித். அவருடைய வாசம் செய்யவே முடியாது யாராலையும். கஷ்டம் துர்வாசம் அவர் கூட இருக்கிறது. அவர் வந்து அத்திரிக்கும் அனுசுயாவுக்கும் பிறந்தவர். அவரை வந்து ருத்ரனுடைய அம்சமாக, சிவனுடைய அம்சமாக சொல்லுவாங்க சாதாரணமா. சோ ஒரு சமயம் என்ன ஆச்சுன்னா, துர்வாச முனிவர் நடந்து போயிட்டு இருக்காருன்னா பூமியிலன்னு சொல்ல முடியாது, அவர் எல்லா பக்கமும் போகக்கூடியவர். ஏன்னா துர்வாசர் நம்ம வந்து அம்பரீஷி கதையிலயும் பாக்குறோம் இல்லையா, அந்த ஏகாதசி விரதம் போது துர்வாசரை வந்து மகாபாரதத்திலயும் பாக்குறோம். எப்போ அந்த அக்ஷய பாத்திரம் கிடைக்கிறது இல்லையா திரௌபதிக்கு, அப்போ வேணும்னே துர்வாசரை அனுப்பி வைக்கணும்னு இந்த கௌரவர்கள் எல்லாம் பிளான் பண்ணியிருப்பாங்க. சோ துர்வாசர் ரொம்ப காலம் இருந்தவர், எல்லா பக்கமும் போகக்கூடியவர். அப்படிப்பட்டவர் துர்வாசர். இந்த துர்வாசர் ஏதோ ஒரு லோகத்துக்கு போயிட்டு இருக்கார். அப்ப போகும்போது அங்க ஒரு வித்யாதரியை பாக்குறார். வித்யாதராங்கிறது மேல் ஃபார்ம், வித்யாதரிங்கிறது ஃபீமேல் ஃபார்ம். ஏன் அவங்களுக்கு வித்யாதரர்கள்னு பேருன்னா, பலவிதமான கலைகள், ஞானம், நிறைய விஷயங்களை பத்தின அறிவு உள்ளவர்கள் வித்யாதரர்கள். எந்த ரூபமும் எடுக்கக்கூடியவர்கள். பறந்து போக முடியும் அவங்களால, எங்கேயும் போக முடியும். அண்ட் சாதாரணமா அவங்க இந்த யக்ஷர்கள், கிண்ணறர்கள், வித்யாதரர்கள்லாம் வந்து தே கேன் காஸ்ட் அ ஸ்பெல் ஆன் யூன்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு மந்திரம் நம்ம மேல போட முடியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் தேவர்களான்னு கேட்டா தேவர்கள் கிடையாது. அவங்க எல்லாம் உபதேவர்கள்னு பேரு. உபதேவர்கள்னா மனிதர்களும் இல்லை, தேவர்களும் இல்லை, ஒரு இன்பிட்வீன் ஃபார்ம் அந்த மாதிரி. வித்யாதரர்கள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள், கிண்ணர்கள், இவங்க எல்லாருமே நம்ம புராணங்களை படிச்சோம்னா பூலோகத்துக்கு வந்து வந்து போறவங்கன்னு நம்ம படிக்கிறோம். ஏதாவது ஒரு முனிவர் தபஸ் பண்ணிட்டு இருப்பார், அங்க வந்து அழகான ஒரு இடத்துல அவர் தபஸ் பண்ணா அந்த அழகான இடம் தான் இவங்களுக்கும் அட்ராக்டிவா இருக்கும். அங்க வந்து அந்த சோலைகள்ல விளையாடுறது, அந்த நீர்நிலைகள்ல குளிக்கிறது, சிரிச்சு பேசுறது, விளையாடுறதுன்னு அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு முனிவர்கிட்ட சாபத்தையும் வாங்கி கட்டிப்பாங்க. சோ நம்ம துர்வாச முனிவருக்கு வருவோம். துர்வாச முனிவர் வந்து இந்த மாதிரி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த வித்யாதரியை பாக்குறார். அவர் இந்த வித்யாதரி கையில ஒரு அழகான பூ மாலை, நல்ல மணக்கிற ஒரு மாலை. அந்த மனம் வந்து அவரை ரொம்ப ஈர்க்கிறது. இந்த இவ்வளோ ஒரு மனமா அப்படின்னு சொல்லி, எனக்கு அந்த மாலை எனக்கு தெரியா அப்படின்னு சொல்லி அந்த வித்யாதரி கிட்ட கேட்கிறார். அந்த மெல்லிய உடலையும் அழகான விரிந்த கண்களையும் உடைய அந்த வித்யாதரி சந்தோஷமா அவருக்கு அந்த மாலைய கொடுத்துடுறான். துர்வாசர் அந்த மாலையை தன் தலையில அப்படியே ஒரு ரவுண்டா போட்டுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ரவுண்டா போட்டுட்டு அவர் போயிட்டு இருக்கார். இப்படி அவர் போயிட்டு இருக்கும் பொழுது எதிர்க்க தேவேந்திரன், நம்ம இந்திரன் ஐராவதம்ங்கிற யானை மேல வர்றதை பார்த்ததும் அவருக்கு மனசுல, ஓ தேவேந்திரன் வரான், இந்த நல்ல மாலை, எவ்வளோ ஸ்பெஷல் மாலை, இது எவ்வளோ வாசமிக்க மாலை, அவனுக்கு நம்ம இந்த மாலையை கொடுக்கலாம் அப்படின்னு அவருக்கு ஒரு அன்புல தோன்றது. ஏன்னா ஒரு ரிஷி கிட்ட இருந்து அது வருதுன்னா அது ஆசீர்வாதம் தானே. அவங்க மனசுல நமக்கு ஏதாவது கொடுக்கணும்னா அது ஒரு ஆசீர்வாதத்தின் ஒரு பிரதிபலிப்பு தான். அது ஆசீர்வாதமாக எடுத்துக்கணும். சரின்னு சொல்லிட்டு இந்திரன் கிட்ட வரும்போது, இந்திரா இந்தா உனக்காக இந்த மாலையை நான் தரேன், ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த மாலைய இந்திரன் கிட்ட கொடுக்குற. இந்திரன் அந்த மாலையை அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு அவர் வந்து அந்த ஐராவதம் இருக்குல்ல யானை, அதோட தலையில போட்டுடுறாரு. அவருக்கு டைம் சரியில்லை. அந்த யானை வந்து ஏற்கனவே மதம் பிடிச்சு அதுக்கு மத நீர் வழிஞ்சுட்டு இருக்கு அந்த யானை. ஸோ இந்த ரொம்ப ஸ்ட்ராங் ஃப்ராக்ரன்ஸோட இந்த மாலையை அது தலையில வச்ச உடனே அதுக்கு இன்னும் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆயிடுறது, அதுக்கு மதி மயங்கிடுறது. அந்த வாசனை தாங்க முடியாம அது என்ன பண்றது, அந்த தும்பிக்கையால தலைமையில அவர் வச்ச மாலையை எடுத்து டொபக்குன்னு கீழே போட்டு தூக்கி போட்டுறது. அந்த மாலையை தூக்கி போட்டுறது. அந்த மாலையை தூக்கி போட்டது துர்வாசர் இதெல்லாம் கவனிச்சுட்டு இருக்காரு. ஏன்னா அவன் வாங்கின ஸ்டைலே சரியில்லை. ஃபர்ஸ்ட் இந்திரன் அவர்கிட்ட இருந்து வாங்கின முறையே சரியில்லை. உடனே அவருக்கு கோவம் வந்துடுது. தேவேந்திரா, நீ வந்து செல்வத்தால் மதம் கொண்டவனே, துஷ்டனே, அகம்பாவத்தால் ஊதி போனவனே, இது மங்களமே உருவான இந்த மாலை, அதை நீ வந்து கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லை.
அது மங்களத்தின் இருப்பிடம். அந்த மாலை அது சாதாரணது இல்ல. அதை நீ உணரவே இல்லை. நீ அது வாங்கும் போது கூட எப்படி ஒரு பணிவோடு கூட வாங்கிக்கல. தன வணங்கி தன்யோஸ்மின்னு வாங்கிக்கணும்ல. ஐயா நான் கொடுத்து வச்சிருக்கேன் உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறதுக்குன்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தை கூட நீ சொல்லல. தலை குனியவும் இல்ல. சரி மாலையதான் வாங்கினேன், குனிஞ்சு வாங்கல, ஒண்ணும் இல்ல, தொலையறது. முகத்துல ஒரு சிரிப்பு இல்ல, ஒரு சந்தோஷம் இல்ல. யூ டிடன்ட் ஈவன் ஃபீல் பிளெஸ்ட். அது சந்தோஷம். அந்த சந்தோஷத்தோட அந்த மாலையை நீ தானே போட்டிருக்கணும். நான் கொடுத்த அந்த மாலையை வாங்கி நீ யானை தலையில வேற போட்டிருக்க. இப்ப சாதாரணமா நம்ம ஒரு கோவிலுக்கு போனோம்னா கூட, இல்ல ஒரு ஆச்சாரியார்கிட்ட இருந்து ஏதோ வாங்கினோம்னா வாங்கி இப்படிதானே பண்ணுவோம். முதல்ல தலையில வச்சுட்டு தானே நம்ம அதை சாப்பிடுறதோ இல்ல நெத்திக்கிட்டுக்கிறதோ பண்ணுவோம். அது சாதாரணமா நம்ம பண்றதுதான். சோ இந்திரன் கிட்ட அவரும் அதான் சொல்றாரு. நீ வாங்கி அதை தலையில கூட இப்படி வச்சுக்கல, கழுத்துலயும் போட்டுக்கல, யானை மேல வச்சிருக்க. ஆஹ் உனக்கு இந்த மாலையோட மதிப்பே உனக்கு தெரியலையே இந்திரா. அதனால நான் இப்ப என்ன சொல்றேன், வாங்கு, சாபத்தை வாங்கிக்கோ. உன் சொர்க்கத்தோட பெருமை தானே உன்னை இப்படி வச்சிருக்கு. உன் சொர்க்கத்தோட பெருமையெல்லாம் உன்னை விட்டு போயிடும். சொர்க்கத்துல இருக்கிறதுனால உனக்கு என்னென்ன இருக்கோ, அது சொர்க்கத்துல இருக்கிறதுனால என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கோ அது எல்லாமே உன்னை விட்டு போயிடும். நீ யாரோ ஒரு சாதாரண அந்தணன்னு நீ என்ன நினைச்சிட்ட. நோ மீ டு பி துர்வாசா. ஐ எம் நோ ஆர்டினரி பர்சன். நான் சாதாரண ஆள் இல்ல, சாதாரண அந்தணன் இல்ல. என்ன முக்கியம் இல்லாதவன் நினைச்சிட்டல்ல. அதனால தானே உனக்கு இவ்வளவு கர்வம், அவ்வளவு மண்ட கர்வம் உனக்கு. ஓ, எல்லாமே உன்னை விட்டு போச்சு என்னை அவமானப்படுத்தினதால. இந்த மாலை மங்களத்தினுடைய அடையாளம். நீ இதை தள்ளிட்ட. அதனால இந்த 3 உலகம், பூஹு பூஹா சுவஹ, உன்னுடைய ஆதிக்கத்தில் இருக்கிற இந்த 3 உலகமுமே எல்லா சௌபாகியத்தையும் இழந்து விடும், எல்லா மங்களத்தையும் இழந்து விடும். நீ கீழே தள்ளப்படுவாய். கீழே தள்ளப்படுவாய்னா அதுக்காக சொர்க்கத்துல இருந்து கீழே வந்துடுவாருன்னு இல்ல. அந்த ஸ்டேட்டஸ் இருக்குல்ல, அவருக்கு அந்த தேவன்கிற அந்த ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா, அதுல இருந்து நீ இறங்கிடுவ அப்படின்னு சொல்லி அவருக்கு சாபம் கொடுக்கிற. என்னுடைய கோபத்துக்கு இந்த உயிருள்ளதும் உயிரற்றதும் கூட பயப்படும். என்னுடைய கோபத்துக்கு நீ கொஞ்சம் கூட என்ன அதை பத்தி எல்லாம் ஒரு பயமே உனக்கு இல்ல. உன்னை அளவுக்கு மீறி அகங்காரம் உனக்கு வந்துடுது. அதனால்தான் நீ என்னை அவமானப்படுத்தியிருக்க. அதுவும் இல்லாம உன்னை பிரம்மதேவனும் கௌதம முனிவரும் எல்லாரும் உன்னை தலையில வச்சு தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கறனால நீ உன்னை பத்தி ரொம்ப பெரிய ஆளுன்னு நினைச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோபமா பேசுறாரு. இந்திரனுக்கு அவர் பேச பேச பதறி போயிட்டார். பதறி போய் யானையிலிருந்து தடதடன்னு கீழே இறங்கி அவர் காலில் சாஷ்டாங்கமா விழுந்து மன்னிப்பு கேட்கிறார். அங்க ஒரு பெரிய கான்வர்சேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, என்னென்ன சொல்லி மன்னிப்பு கேட்கிறாருன்னு. அதை நான் சொல்லல. பட் என்ன துர்வாசர் என்ன சொல்றாரு, இங்க பாரு, எனக்கு இறக்கம் எல்லாம் கிடையவே கிடையாது. நான் இறக்கப்படுவேன்னு எல்லாம் எதிர்பார்க்காத. என்கிட்ட மன்னிப்புக்கெல்லாம் இடம் கிடையாது. நான் உன்னை மன்னிக்க போறதும் இல்லை. நான் அந்த மன்னிக்கிற முனிவர்கள் மாதிரி எல்லாம் இல்லப்பா. நான் அவங்களோட மாதிரி இல்ல. நான் வேற மாதிரியான முனிவர். அதனால நான் துர்வாசன். நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த 3 உலகத்திலையும், இந்த ஒரு போர்ஷன் நான் சொல்றேன், இந்த 3 உலகத்திலையும் தீப்பிழம்பு போன்ற கூந்தலுடன் கோபத்துடன் குறித்து கொண்டு நிற்கும் என் முகத்தை பார்த்தவர்கள். தீப்பிழம்பு போன்ற கூந்தல்னா இந்த ஜட்டாமுடி பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு கோல்டன் கலர் இருக்கும். பார்த்திருக்கீங்களா? அது ஒரு கலர். சோ அத அவர் தீப்பிழம்பு போன்ற கூந்தல்ங்கிறார். அப்புறம் கோபத்துடன் குறித்து கொண்டு நிற்கும் முகம்னா அப்படி கோபம் அப்படி இருப்பாங்களே, அப்படி கோபத்துல அந்த மாதிரி அந்த முகத்தை பார்த்து பயப்படாமதவங்க யாருமே கிடையாது. நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. நீ என்ன திரும்ப திரும்ப கெஞ்சாதப்பா, சும்மா சும்மா கெஞ்சாத. நீ ஏன் உன் வேர்ட்ஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? நீ பேச 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 நீ டயர்டு தான் ஆக போவ. நீ உன்னை பேசி பேசி சோர்வாக்கிக்காது. டோன்ட் பிகம் டயர்ட் அன்னெசரிலி அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அதுக்கு மேல அவர் அங்க நிக்கவே இல்லை. இப்ப இந்திரன் என்னடா அது, இதுக்கு மேல அவர்கிட்ட பேச முடியாது, எக்ஸ்ட்ரா ஏதாவது சாபம் கொடுத்துட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு ஐராவதம் மேல ஏறி அமராவதிக்கு போயிடுறாரு. இப்ப இந்த சாபம் வந்ததால என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தா, இந்த பூஹு புவக சுவக அந்த 3 லோகத்திலையும் என்ன ஆயிடுச்சுன்னா
ஆஸ்பிஷியஸ் மங்களகரம் வந்து குறைஞ்சு. மங்களகரம்னா எது சொல்லுவோம்? எல்லாருமே அவங்களுடைய ஆத்ம பலத்தோட இருக்கிறது, தர்மத்தோட இருக்கிறது, அதெல்லாம் தான் மங்களகரம். சோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கிறது. மக்களுடைய மனசெல்லாம் வந்து தேகாத்ம புத்தியா மாற ஆரம்பிக்கிறது, தர்ம சிந்தனை இல்லாம போயிடுறது, தானம் மாதிரி காரியங்கள்ல மக்கள் மனசு இறங்கல, எதுலயுமே அவங்களுக்கு ஆர்வம் இல்லாம போயிடுது, தவம் இல்லாம போயிடுறது, யாகங்கள் இல்லாம போயிடுறது. சோ யாகங்கள் இல்லாதனால என்ன இருக்கு? யாகங்கள் மூலமா தானே தேவர்களுக்கே சக்தி, அந்த ஹவிர்பாகம் தானே அவங்களுக்கு பலம் கொடுக்கறது. அதனால தேவர்களும் வீக் ஆயிட்டே வராங்க. சோ எல்லாருமே இந்த இந்திரிய சுகத்திலேயே கவனம் இருக்கிற மாதிரி ஆயிடுறாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு மினி கலியுகம் அங்க வந்துடுது. ஒரு ஷார்ட் டேர்ம் கலியுகம் அங்க வந்துடுது. சோ இந்த 3 உலகமும் வந்து தன்னுடைய அந்த ஆத்ம பலம், அந்த ஆற்றல் சொல்வோம்ல, அது இழக்க ஆரம்பிக்கிறது. இது ஆகணும்னா அப்ப தைத்தியர்களுக்கு பலம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி ஆறுது இல்ல. இப்போ வந்து நல்லவர்களுடைய பலம் குறையறதோ, அப்ப ஏற்கனவே துர்குணியாக இருக்கிறவங்க இன்னும் துர்கணமா இருக்கிற மாதிரி பலம் உள்ளவர்களாக தானே தெரிவாங்க. சோ இந்த தைத்தியர்களும் தானவர்களும் தேவர்களை நோக்கி படையெடுத்து வந்து அவங்களை தம்சம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த தைத்தியர்களால் தோத்து போன அந்த தேவர்கள், இந்திரன் எல்லாருமே வந்து பிரம்மதேவன் கிட்ட போய் முறையிடுறாங்க. ஐயா எங்களை காப்பாத்துங்கோ, எங்களுக்கு பலமும் இல்லாம போயிட்டு இவங்க வேற என்ன பாடாப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னோன்னே பிரம்மதேவர் என்ன சொல்றாரு? இந்த நிலைமை மாறணும்னா அதை மாத்தக்கூடிய சக்தி மகாவிஷ்ணுக்கு தான்ப்பா இருக்கு, நம்ம மகாவிஷ்ணு கிட்டேயே போய் முறையிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மகாவிஷ்ணு கிட்ட போறாங்க. மகாவிஷ்ணுவை ஸ்துதி பண்றாங்க. அதுல வந்து ஒரு பெரிய ஸ்துதி இருக்கு. இந்த புராணங்கள்ல ஆஹ் வா மகாவிஷ்ணுவை போய் பார்க்கலாம், நாக் நாக் ஹூ இஸ் தேர், பால் பெல் அடிச்சேன்னா வாப்பா உள்ளவா எப்படி இருக்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. டக்கு டக்குன்னு பேர் ஸ்துதி இருக்கும், ஒவ்வொரு இடத்துலயும் ஸ்துதி இருக்கும். சோ நமக்கு கிடைக்கிற ஸ்லோகங்கள் எல்லாமே பார்த்தோம்னா நிறைய புராணங்கள்ல இருந்து எடுக்கலாம். அந்த மாதிரி அப்போ மகாவிஷ்ணு என்ன சொல்றார்? இல்ல இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு, ஒரே வழிதான். நீங்க வந்து அமிர்தம் தான் உங்களுக்கு வந்து இந்த உங்களுடைய சக்திகள்லாம் நீங்க இழக்காம இருக்கணும்னா அமிர்தம் தான் அதுக்கு ஒரே வழி. அதுக்கு வந்து நீங்க மந்தார மலைய மத்தா வச்சு வாசுகி அப்படிங்கிற அந்த சர்ப்பத்தை கயிறா உபயோகிச்சு பார்க்கடலை கடையணும். நீங்க கடையும் போது தனியா வந்து நீங்க பண்ண முடியாது, ஏன்னா 2 சைடு இருக்கணும். கடையணும்னா இந்த பக்கம் ஒரு குரூப், அந்த ஒரு பக்கம் ஒரு குரூப் வேணும். ஆனா நீங்க தைத்தியர்களையும் சேர்த்துக்கோங்க அப்படிங்கிற. நீங்க அப்படி இவங்களாம் ஷாக் ஆயிடுறாங்க. என்னது அவங்கள வேற சேர்த்துக்கணுமா? இல்ல இல்ல நீங்க சேர்த்துக்கோங்க, அவங்களுக்கு வந்து அமிர்தம் கிடைக்காம நான் பாத்துக்கிறேன், ஐ கிவ் யூ தட் அஷூரன்ஸ், தைரியமா போயிட்டு வாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வாசுகி வச்சு நீங்க கடையும் பொழுது நீங்க வந்து வால் பகுதியை அவங்க கிட்ட கொடுங்க அப்போ அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அனுப்புறாரு. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் மகாவிஷ்ணு சொன்னபடியே வால் பகுதிய தைத்தியர்கள் கிட்ட கொடுக்குறாங்க. அவங்க கிட்ட அப்கோர்ஸ் போய் ரிக்வஸ்ட் பண்ணோம், எப்பா வாங்கப்பா நாங்க வந்து கடையெல்லாம் அமிர்தம் வரும் அப்படின்னானே. அமிர்தம் வந்தா எங்களுக்கு வந்து 50-50 ஷேர் கொடுக்கணும்னா சரி சரி கொடுக்குறேன் வா அப்படின்னு சொல்லி கூட்டின்னு வந்து இந்த வால் பகுதிய அசுரர்கள் கிட்ட தைத்தியர்கள் கிட்ட கொடுக்கும்போது அவங்களுக்கு என்ன கிட்ட வால் பகுதியை கொடுக்குறீங்களா, சீச்சி இதெல்லாம் எங்க ஸ்டேட்டஸ்க்கு இதெல்லாம் ஒத்துக்காது, நீங்க தலைப்பகுதியை கொடுங்க அப்படின்னு சொல்லி தலைப்பகுதியை வாங்கிக்கிறாங்க. சரின்னு வால் பகுதியை தேவர்கள் வச்சு கடையிறாங்க. இது 1000 வருஷங்கள் கடையிறாங்க. ஒரு 1000 வருஷம் கழிச்சுதான் அவங்களுக்கு ஒவ்வொன்னா நடக்க ஆரம்பிக்கிறது. என்ன நடக்க ஆரம்பிக்கிறது உங்களுக்கு எல்லாம் கதை தெரியும் எனிவே, பட் ஸ்டில் அதை நம்ம வந்து அடுத்த வாரம் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.